ஒரு நாள் வந்து இவர் நீதிமன்றத்தில் வழக்காடிக்கிட்டு இருக்காரு. இவங்களுடைய மனைவி வயிற்று வலி நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு வந்திருக்கிறாரு. அப்போ அது முக்கியமான ஒரு வழக்கு. அது ஒரு 11 மணியை போல் ஒரு கடிதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வாங்கி பார்க்குறாரு. அதை பைக்கில் வச்சுட்டு அந்த வழக்கை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. 3 மணிக்கு அந்த வழக்கு முடியுது. நீதிபதிகிட்ட போய் நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வழக்கமாக முடிஞ்சு தானே போவீங்க, இடையில் ஒரு கடிதம் வந்தது என்ன அப்படின்னு. உடனே என் மனைவி இறந்துட்டாங்கன்னு வந்தது தகவல் வந்தது. நீதிபதி அப்படியே இறந்து போனாராம். என்ன சொல்கிறீங்க, உடனே நீங்கள் போயிருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே, என் மனைவியின் உயிர் எனக்கு முக்கியமானது தான், ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது என்ன என்று கேட்டால், என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய அந்த கட்சிக்காரருடைய வழக்கு இன்றைக்கு தீர்ப்புக்கு வருகிற நாள், அவருக்கு ஏதேனும் ஆகிவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்று வருகிறேன் போகிறாரு. போகிற போது சற்று தடுமாறிட்டு அப்படியே அதை கடந்து போனாராம். அந்த வழக்கு மன்றமே எந்திரிச்சு நின்றுச்சான் அப்படியே வருத்தத்தோடு. இந்த காட்சியை தான் நீங்கள் தங்கப்பதக்கம் படத்தில் கூட பார்த்துருக்கலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து இருக்கிறப்ப அந்த மனைவி இறந்து போனான்னு சொன்னோடனே அவர் அங்கே போய் அப்படி ஒரு சின்னதாக ஒரு ஜெர்க் கொடுத்துட்டு போவார். அது பட்டேல் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து மகேந்திரன் எழுதியிருப்பார். அதில் கதைவசனம் வந்து மகேந்திரன் அவர்கள் தான். பிறகு இவர் வந்து சிறு சிறு விஷயங்களாக பார்த்துக்கிட்டே வர்றாரு. பர்தேலி இயக்கம் இவருக்கு ஒரு பெரிய இதை கொடுக்குது. பர்தேலி இயக்கம் என்னென்னா வரி குடா இயக்கம் மாதிரி அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் இது பண்ண உடனே அதை அஹிம்சை முறையில் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். ஒரு முறை காந்தியினுடைய பேச்சை கேட்டாராம். அது வரைக்கும் அவர் மேலே அவருக்கு மரியாதை இல்லை. ஆனால் பேச்சு கேட்ட பிறகு இந்த மனிதர் சாதாரண மனிதர் இல்லை போட்டிருக்கு அப்படின்னு நினச்சாராம். பர்தேலி இயக்கத்தை அவர் செஞ்ச அந்த பெரிய சாதனைகள் காரணமாக இவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் காந்தியடிகள் தான். அதாவது அந்த கால வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்தால் அவங்களுக்கு பூரா சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமா, எதுவும் கொடுக்காதீங்கட்டாரா அவர். அந்தவன் பூரா திரும்பி போகிறான். சொத்தை பூரா ஏழை விட சொல்லியிருக்காங்க. ஏலத்தை ஒருத்தருமே எடுக்கலை. இப்போ என்ன பண்ணுறது, அரசாங்கம் திகைச்சு போச்சான். அரசாங்கத்தை திகைக்க வைக்கிற அந்த திறமை இவருக்கு இருந்திருக்கு. ஒரு பத்திரிக்கை நடத்திருக்காரு. 2 முறை 3 மாதம் சிறையில் இருந்திருக்காரு. இது எல்லாவற்றை காட்டில் என்ன அப்படின்னு கேட்டால், உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏற்பட்ட போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 1930 ஜனவரி 26 இந்திய சுதந்திர தினமாகவே கொண்டாடுறாங்க. ஆனால் அப்போ சுதந்திரம் வாங்கலை நம்ம. அந்த ஜனவரி 26 தான் பின்னாடி குடியரசு தினமாக கொண்டாடப்பட்ட ஒரு தினம் நம்ம பார்க்குறோம். உப்பு சத்தியாகிரகத்தின் போது அவருக்காக நிறைய போராடினவர் அவர் தான். சர்தார் பட்டேல் அவர்கள் தான். 2 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு. பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, போராட்டங்கள் வெடித்தது. உலகப்போரில் வந்து லண்டன் தோற்று போனது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா முடிவு பண்ணாங்க. சும்மா கொடுத்துட்டு போகலாங்க சுதந்திரத்தை, ஒரு முடிச்சை போட்டு விட்டு போயிட்டாங்க. எப்படி தெரியுங்களா, 500 சமஸ்தானங்கள் இருந்திருக்கு இந்தியாவில். 500 சமஸ்தான அரசர்களும் அவர்கள் ஆண்டு கொண்டே இருக்கலாம். அந்த பக்கம் பாகிஸ்தானை தனியாக பிரித்து கொடுக்கலாம், அப்படியே இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுக்கலாம்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான் பிரிவினை, இன்னொரு பக்கம் 500 சமஸ்தானங்களுடைய தனி ஆட்சி. இப்போது இவர்கள் கையிலே சுதந்திரம். இதில் நேருவுக்கும் பட்டேல் அவர்களுக்கும் இடையில் உறவு வந்து அவ்வளோ சரியாக இல்லைங்கிறாங்க. 2 பேரும் ஒரு நோக்கத்துக்கு தான் போராடினாங்க. ஆனால் பல முறை விட்டு கொடுத்து போயிருக்கிறார் பட்டேல் அவர்கள். அதெல்லாம் காந்திக்காகத்தான் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்றார். பிறகு பாகிஸ்தான் பிரிவினையை ஒத்துக்கிட்டாங்க. இந்த 500 சமஸ்தான அரசர்களை கொண்டு வரதுக்குள்ளே பட்ட பாடு முதல்ல கேரளா இங்கே தான் ஆரம்பிக்குதுங்க. இங்கே இந்த மன்னர்கள் வந்து பத்மநாப சுவாமியினுடைய வம்சம் வாரிசு அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கடவுள் வடிவம்னு சொல்லி எல்லோரும் நினைப்பாங்களாம். சார் சிபி ராமசாமி ஐயர் அவர் தான் அப்போ வந்து மதுரையாக இருந்தார். அப்போ இந்தியாவை ஒன்றா இணைக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தப்போ எனக்கே விட மாட்டோம் அப்படின்ட்டாராம். அப்போ தான் பட்டேல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அரசர்கள் ஏன் இதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தேடி பார்த்தப்ப அவர்களுடைய சொத்துக்களும் அவருடைய நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டு விடுமோ என்ற பயம் இருக்குது. அப்போ பட்டேல் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். யாரும் பயப்பட வேண்டியதில்லை, உங்கள் பணமும் உங்கள் நகையும் உங்கள் அரண்மனையும் உங்களிடத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் இடத்தை மட்டும் இந்தியாவோடு இணைப்பதற்கு எங்களுக்கு உரிமை தர வேண்டும் கேட்குறார். இது முடிஞ்சது. அதே போல் அடுத்து போபால் மன்னரும் இதே மாதிரி மறுக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடமா வந்துட்டு கடைசியில் ரொம்ப சிரமப்படுத்துறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் தான்.
ஹைதராபாத் நிஜாம் வந்து ஏறத்தாழ 1911 அதை ஆண்டுகிட்டு இருந்தவர். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பெரும்பான்மை முஸ்லீம்கள் இங்கே இருக்கோம், நாங்கள் பாகிஸ்தானோடு போய் சேர்ந்தாலும் சேருவோமே தவிர நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், இந்தியாவோடு சேர மாட்டோம். அப்போ பட்டேல் துணிவாக ஒரு அறிக்கை வெளியிட்டாராம். எப்படி தெரியுங்களா, பாகிஸ்தானோடு சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போய்விட வேண்டும், இங்கே இருக்கக்கூடாது. நீங்கள் இங்கிருப்பதாக இருந்தால் இந்திய அரசாங்கத்தோடு தான் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வந்து ரஜாக்கர் அப்படிங்கிற ஒரு வல்லமை மிகுந்த ஒரு தளபதி மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். அவர் என்ன பண்ணார்னா, மக்களோட எல்லாத்தையும் இது பண்ணி ஹைதராபாத் நமக்கே சொந்தம், யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்கி வீதி தோறும் இரத்த கலவரம் நடக்குது, கலவரங்கள் எங்கே பார்த்தாலும். இப்போ தான் இவரை சரி பண்ணுறதுக்கான என்னென்ன முயற்சிகளெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சு இரவோடிரவாக இந்தியாவோடு சேராவிட்டால் ஹைதராபாத் எப்படி தனித்து விடப்படும் என்பதை காட்டி பீரங்கிகளை கொண்டு போய் நிறுத்தினார் என்ற வரலாற்றை நம்ம பார்க்குறோம். யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால தான் இவரை பற்றி சொல்கிறப்ப இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு இவரை பற்றி சொல்லுவாங்க. ஜெர்மனி சிதறி கிடந்த ஜெர்மனியை ஒன்றாக இணைத்த பெருமை பிஸ்மார்க் என்கின்ற ஒரு பெரிய பேரறிஞருக்கும் பெரிய வீரருக்கும் உண்டு. அதே போல் இவர் என்ன பண்ணார்னா, 46 நமக்கு சுதந்திரம் தரதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் வெள்ளைக்காரன். எப்படி தெரியுமா, எப்படி நீங்கள் ஒன்றா இருப்பீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. 500 சமஸ்தானம் ஒன்றாயிருமா, பாகிஸ்தான் சும்மா இருக்குமா, இப்படியே இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் தனித்து மன்னர்களுக்கு வேண்டியவற்றை பேசி விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் செய்து இந்த நாட்டை ஒன்றாக இணைப்பதிலே பெரும் பங்கு ஆற்றியவர் நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல். ஒரு தடவை கூட அவர்கிட்ட கேட்டாங்களாம், வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சர் அப்படின்னாராம். எங்களுடைய பண்பாடு எது என்றால் எங்களுடைய பண்பாடு விவசாயம்தான் என்றார். எளிய குடும்பத்தில் பிறந்த இவர், விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர், இந்த மக்களோடு மக்களாக பழகி சட்டமறிந்து பயமில்லாத ஒரு தன்மையோடு மன வலிமையோடு எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த சோதனைகளாம் ஏற்றுக்கொண்டதோடு எவ்வளவோ செஞ்சுருக்கிறார். அது முக்கியமான முடிவு ஒன்று காஷ்மீரில் எடுக்கிறப்ப அந்த முடிவுக்கு இவர் போயிட்டார். நேரு வரணும், இவர் தான் துணை பிரதம மந்திரியாக இருக்கார். நேரு வரணும், நேரு வராது அவருக்கு ரொம்ப வருத்தம். அப்போ ஏன் வரலன்னு கேட்டேன்னா, அவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னு சொன்னோன்னே லேசாக சிரிச்சுக்கிட்டாராம் சர்தார் வல்லபாய் பட்டேல். என்ன தெரியுமா, தன் மனைவி இறந்தபோது கூட வழக்கு மன்றத்தில் தான் நின்று கொண்டிருந்த ஒரு நினைப்பு ஒருவேளை அவருக்கு வந்திருக்குமானுமோ நமக்கு தெரியாது. அதே போல் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் முதல் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக வர்றார். அப்போ அவர் எடுத்த சில முடிவுகள் அவருக்கு எதிராக இருக்குங்கிறத சொல்லி அவருக்கு போய் யோசனைகளை சொல்லி இந்த செயல்பாடுகள் நீங்கள் செய்ய வேண்டாம், உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை என்று அவரை நெறிப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு. காந்தியடிகளுடைய கோபத்துக்கும் ஆளாகக்கூடாது, நேருவிடமிருந்தும் பிரிந்துவிடக்கூடாது, இந்தியாவையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும், உள்துறை அமைச்சராகவும் இருந்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று இத்தனை பொறுப்புகளையும் சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு வெளியே சென்ற வெள்ளைக்காரர்கள் இவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது தேவையில்லாத ஒன்று, தேர் அன்ஃபிட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னாராம். யார்? வின்சென்ட் சர்ச்சில். அவர்கள் சுதந்திரத்துக்கு தகுதியற்றவர்கள், லாயக்கற்றவர்கள்னு சொன்னாங்களாம். அப்படி ஒரு வார்த்தை உண்மையாகி விடக்கூடாது என்பதற்காக அத்தனை சமஸ்தான அரசர்களையும் ஒருங்கிணைத்த ஒரு பெருமை இந்த இரும்பு மனிதருக்கு உண்டு என்று சொன்னால், இவருடைய வாழ்க்கையில் பள்ளிக்காலத்தில் தொடங்கி வாழ்க்கை முழுவதும் நெடுக பார்த்து கொண்டே வந்தால் இவர் எப்படிப்பட்ட மன வலிமையுடையவராக இருக்கிறார். இரும்பு மனிதர் என்றால் அந்த இரும்பு என்பது மன வலிமை, திண்மையைத்தான் கொண்டு வந்து காட்டுகிறது. எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் என்பார் திருவள்ளுவர். அத்தகைய குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய பெருமகனார் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். 1950ஆம் ஆண்டு அவர் மறைந்து விட்டாலும் கூட அவருடைய அந்த செயல்பாட்டினால்தான் இன்றைக்கு இந்தியா ஒருங்கிணைந்து காணப்படுகிறது. இந்த ஒற்றுமையை உருவாக்கி காட்டிய பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு உண்டு. எனவேதான் அவருடைய புகழை உலகமறிய வேண்டும் என்பதற்காக அத்தகைய சிலையை ஒருவேளை நம்முடைய இந்திய அரசாங்கம் வைத்திருக்க வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம். சர்தார் வல்லபாய் பட்டேல்
அவர்களுடைய அந்த உழைப்பு, அந்த உறுதி, அந்த செயல்பாடுகள் எல்லாம் போற்றத்தக்கன, வணங்கத்தக்கன. மாமனிதர்களில் நிச்சயமாக சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒருவர். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.